வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஆர்கனைசேஷன் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாங்க. நம்ம ஒர்க் பண்ற ஒர்க் ஸ்டேஷன் ரொம்ப கிளீனாகவும் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ற மாதிரி இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும்போது கூட அந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு தெரியாமல் இருக்கும். பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஒர்க் ஸ்டேஷன். நார்மலாக நம்ம லேப்டாப் அல்லது சிஸ்டம் வச்சு நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணும் பொழுது அதோடைய ஒயர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் பார்க்கறதுக்குமே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தாங்க இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நார்மலாக எல்லா ஒர்க் ஸ்டேஷன் பக்கத்துலேயுமே ஒரு ப்ளக் பாயிண்ட் வச்சுருப்போங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஒர்க் ஸ்டேஷன் பக்கத்துலேயும் வந்து ஒரு சுவிட்ச் பாக்ஸ் வச்சுருக்கிறோம். இங்கே வந்து 2 ப்ளக் யூஸ் பண்ணுற மாதிரி பின்னோட வச்சிருக்கோம். இதுல நம்ம வந்து பிளக்இன் பண்ணிருக்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட ஒயருங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வந்து இது கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட ஒர்க் ஸ்டேஷன் மேல 2 ஹோல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்லெட்டுக்கு, இன்னொன்று வந்து அவுட்லெட்டுக்காக. நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட ஒயர் வந்து பிளக்இன் பண்ணியிருக்கோங்க. இதோட ஒயர் வந்து தான் வந்து நம்ம இன்லெட்டாக உள்ளே போகுது. இப்போ நம்மளுடைய ஒர்க் ஸ்டேஷன் அடியில் எந்த மாதிரி செட்டப் இருக்குங்கிறத காமிக்கிறேங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற எக்ஸ்டென்ஷன் பாக்ஸோட ஒயர் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு இங்கே வச்சிருக்கோங்க. இங்கே வந்து நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கோங்க. இங்கே வந்து ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரு பாக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி பண்ணிட்டு இந்த வந்து ட்ரேல வந்துட்டு நம்மளோட எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸில் வந்துட்டு நம்ம லேப்டாப் உடைய சார்ஜர் ஒயரை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. நம்ம இந்த செட்டப்பில் வந்துட்டு நம்ம எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. இதில் வந்துட்டு இனிமே வந்து 3 to 4 ப்ளக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒயர் செட்டப் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் ஸ்டேஷன் அடியில் போகும்பொழுது மேலே வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒயர்ஸுமே வராதுங்க. ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும். ஒர்க் ஸ்டேஷன் அடியில் நம்ம வச்சிருக்க இந்த ட்ரே செட்டப், அதாவது எல் மாதிரி வச்சிருக்கிற ட்ரே செட்டப் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலாங்க. பட் நம்ம இன்னும் அகலமாக வைக்கும் பொழுது நம்ம வந்து கால் வச்சு உட்காரும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால வந்து அளவான சைஸ்ல தாங்க வச்சிருக்கோம். இந்த அவுட்லெட் வழியா வந்து நம்ம வந்து இந்த பின்ஸ் வெளியே வந்துடுங்க. இப்போ நம்ம வந்து லேப்டாப் சார்ஜ் பண்ணுறதுக்கும் இல்லை ஃபோன் இந்த மாதிரி எந்த சார்ஜர்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஒர்க் ஸ்டேஷனில் இன்னொரு சைட் கார்னரில் வந்து இந்த மாதிரி ஒரு ஓப்பன் டெஸ்க் மாதிரி கொடுத்துருக்கோங்க. இதில் வந்துட்டு நம்மளுடைய புக்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ ஈஸியாக ஆக்சசிபிளாக இருக்கும் நமக்கும். அவ்வளோதாங்க, நம்ம வந்து ஒர்க் ஸ்டேஷனில் எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம காமிச்சோம். இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம ஒர்க் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எஃபோர்ட் அண்ட் வீடியோ உங்களை ரீச் பண்ணுறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.